வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லோர்களின் லட்சியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீயோர்களின் லட்சியம் எவ்வாறு இருக்கும் என்பதாகும். அன்புள்ளவரே, நல்லோர்களின் லட்சியம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தின் ஆசையை குறைத்து மறுமையின் ஆசையை அதிகரிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். அன்புள்ளவரே, தீயோர்களின் லட்சியம் எப்படி இருக்கும் தெரியுமா? மறுமையின் பற்றுதலை குறைத்து இம்மையின் பற்றுதலை மனதிற்கொண்டு எப்பொழுதும் பொருள் சேமிப்பதிலேயே மூழ்கி கிடப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வை வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் ஓதுவது, தர்மம் செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அதன்படியே நடப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அவசியமற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். அவசியமற்ற பேச்சுகளில் ஈடுபடுவது தீயோர்களின் லட்சியமாகும். ஐநேர தொழுகையின் தொழுவது நல்லோர்களின் லட்சியமாகும். தொழாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். ஹராமான பொருட்களை உண்ணாமலும் பயன்படுத்தாமலும் இருப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். வட்டி வாங்குவதும் அதன் மூலம் சாப்பிடுவது தீயோர்களின் லட்சியமாகும். நல்லோர்களின் நல்லுபதேசத்தை கேட்பது நல்லோர்களின் லட்சியமாகும். நல்லோர்களின் உபதேசத்தை அவன் மதிப்பது தீயோர்களின் லட்சியமாகும். தர்மம் செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். கஞ்சனாக இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். எல்லா படைப்புகள் மீதும் அன்பு காட்டுவது நல்லோர்களின் லட்சியமாகும். படைப்புகள் மீது அன்பு காட்டாமலும் இரக்கம் கொள்ளாமலும் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். நல்ல காரியங்களை தடுப்பது தீயோர்களின் லட்சியமாகும். எல்லாரிடமும் ஒற்றுமையாக இருப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். எல்லாரிடமும் சண்டை போடுவது தீயோர்களின் லட்சியமாகும். தனக்கு தீமை செய்தவருக்கு நல்லதே செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். தனக்கு நல்லது செய்தவருக்கு தீமையே செய்வது தீயோர்களின் லட்சியமாகும். பிறரை மன்னிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். பிறரை மன்னிக்காமல் பழி வாங்குவது தீயோர்களின் லட்சியமாகும். உறவினர்களை சேர்ந்து வாழ்வது நல்லோர்களின் லட்சியமாகும். உறவினர்களோடு வெறுப்போடு வாழ்வது தீயோர்களின் லட்சியமாகும். பெரியோர்களை மதிப்பது நல்லோர்களின் லட்சியமாகும். பெரியோர்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுவது நல்லோர்களின் லட்சியமாகும். சிறுவர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். மரணத்தை நினைத்து வாழ்வது நல்லோர்களின் லட்சியமாகும். மரணத்தை மறந்து வாழ்வது தீயோர்களின் லட்சியமாகும். மரண வேளையில் களிமா சொல்லுவது நல்லோர்களின் லட்சியமாகும். மரண வேளையில் உலக ஆசையில் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். சொர்க்கம் நுழைவது நல்லோர்களின் லட்சியமாகும். நரகம் நுழைவது தீயோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவது நல்லோர்களின் லட்சியமாகும். அல்லாஹ்வின் வெறுப்பை அடைவது தீயோர்களின் லட்சியமாகும். ஆலிம்களுக்கும் பள்ளி வாசல்களுக்கும் உதவி செய்வது நல்லோர்களின் லட்சியமாகும். ஆலிம்களையும் பள்ளி வாசல்களையும் மதிக்காமல் இருப்பது தீயோர்களின் லட்சியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.